கிளாஸ் வைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. ஏனென்று சொன்னால் 2011ஆம் ஆண்டு மத்திய பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் தெருவோரத்தில் வியாபாரம் தட்டுகள் போட்டு செய்த எங்களை மாநகர சபையும் போலீசாரும் சேர்ந்து நகரை சுத்தப்படுத்தணும் என்ற காரணத்துக்காக அகற்றி கொண்டு போய் கௌரவ நீதிமன்ற யாழ்ப்பாண கௌரவ நீதிமன்றத்தில் பாரப்படுத்தினவன் எங்களையும் எங்களுடைய பல வகையிலையும். ஆனால் நீங்கள் கழித்து வருகின்ற எங்களை இந்த கர்சானந்த் என்பவர் ஒரு பிரேரணை கொண்டு வராம். அவர் கொண்டு வர்ற பரவாயில்லை. யாழ் பஸ் நிலையத்தில் அனுமதியற்ற பழக்கடைகள் நீதிமன்றம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற கௌரவ நீதிமன்றத்தால் எங்களுக்கு வாங்கப்பட்ட கடைகளை சட்டவிரோதமான கடைகளாம். அதை விட மாதம் மாதம் 6500 கடை வாடகை பட்பரி 1170 செலுத்தி ஒழுங்கான முறையிலே கொரோனா காலத்திலே 2 வருடங்கள் நாடு ஸ்தம்பிக்கப்பட்ட நிலையில கூட நாங்கள் இந்த வாடகை கட்டினாங்கள். அது கடை 31 கடையிலையும் ஒவ்வொரு ஊழியர்கள் உதவியாளர் அனுக்கிறோம். இந்த பாதத்திலும் எல்லா இளைஞர்கள் வாழணும் என்றதுக்காக. அது மட்டும் இல்ல, நகரத்தில் வருகின்ற மக்கள் எல்லாம் சேவைகளை வடிவா பெற்றுக் கொள்ளணும் என்ற காரணத்தை நாங்கள் சொல்ல செய்கிறோம். எங்களுக்கு வந்து ஒதுக்குப்புறம் இடத்தை தந்தீங்கள். இன்று அந்த ஒதுக்குப்புறம் இன்றைக்கு மாநகராட்சி மாதம் 2 லட்சம் வருமானத்தை ஈட்டி கொடுத்துக்கொண்டு இது என்னவோ தெரியாது. இதுல சதித்திட்டம் சில நேரம் உங்களுடைய சில மக்கள் ஜனநாயக கட்சியில அவர் இருக்கிற வகையோ என்னவோ தெரியா. அந்த கடை இருந்தா இது யாரு உலகத்திலிருந்து வர்ற மக்கள் எல்லாம் எங்களை சொல்லி நான் பலமாற்றி உலகத்தில் எங்கேயுமே பழக்கடை இல்லையாண்டு. பழக்கடை இருக்கும், பென்சி கடை இருக்கும், மளிகை கடை இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஆனா இலங்கையில அந்த யாழ் மாநகரத்திலே இப்படி ஒரு உயரமான பழக்கடை உருவாக்கி தந்த பெண்ணை உங்களுக்கு இருக்குது. அதுக்காக நான் இன்றைக்கு உங்களுடைய நாங்கள் உங்களோட அம்மாக்கள் ஒவ்வொருத்தருக்கு 45 பேருக்கும் நான் கடிதம் வழங்கினாங்க. இந்த சபையில அந்த தீர்மானத்துக்கு எதிர்த்து எங்களுக்காக வாக்களியுங்கள். ஏன்னா நீங்க இருந்த காலப்பகுதியில் எங்களோட வாழ்வாரத்தை கடவுள் தந்தீங்கள். ஆனா அதுக்காக இன்றைக்கு அந்த எதிர்ப்பு தெரிவித்து எங்களோட வாழ்வாரத்துக்காக நீங்க எதிர்த்து குரல் கொடுக்கணும். மற்ற மெம்பர்மாருக்கு வந்து வச்சு கொடுக்குறது வருவாங்க.